அது சரியா அக்டோபர் 16, 2025. மொத்த இந்தியாவுமே வரப்போற தீபாவளியை வெகு விமரிசையா கொண்டாடுவதற்காக தயாராகிட்டு இருந்துச்சு. அப்படிதான் நார்த் பெங்களூர்ல சுதந்திரபாளையா ஸ்ரீராம்புரம் ஏரியாவில் செகண்ட் மெயின் ரோட்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற திருவண்ணாமலையில போலூர் தாலுக்கால படவேடு கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட யாமினி பிரியா என்ற 20 வயது நிறைந்த தமிழ் பெண்ணும் வரப்போற தீபாவளியை குடும்பத்தோட சந்தோஷமா கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக ஆவலா காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த யாமினியோடைய அப்பாவான கோபால் டைல்ஸ் ஒர்க் பார்க்கறதுனால அப்பாவுக்கு பெருசா எந்த செலவும் வச்சிடக்கூடாது, அவருடைய பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரியே நமக்கு ட்ரெஸ்ஸும் பட்டாசும் வாங்கிக்கிட்டா போதும் அப்படின்ற எண்ணத்தோட தான் அந்த தீபாவளியை இவங்க அணுக ஆரம்பிச்சாங்க. இதை தவிர வழக்கமான ஒரு தீபாவளியா அது இல்லாம கொஞ்சம் டென்ஷனாக தான் அந்த பொண்ணுக்கு அந்த தீபாவளி அமைய ஆரம்பிச்சது. அதுக்கு 2 காரணம் இருக்கு. 2வது காரணம், தீபாவளிக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இதனால அவங்க பயங்கர டென்ஷனோட அந்த செமஸ்டர் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இன்னொரு காரணம் என்ன அப்படிங்கிறது போக போக உங்களுக்கே புரிய வரும். இந்த யாமினி அவங்களுடைய வீட்டில் இருந்து 11 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஹோசக்கீரா ஹள்ளி அப்படின்ற பகுதியில் அமைந்திருக்கிற நர்குண்ட் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி அப்படின்ற கல்லூரியில் B.Pharm ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு வராங்க. என்னடா இவங்களுக்கு 20 வயசு ஆகுதுன்னு சொல்ற, என்ன ஃபர்ஸ்ட் இயர் தான் படிச்சுக்கிட்டு வராங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. எஸ், யாமினி 12வது முடிச்சதுமே தான் ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு தான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்காங்க. இதனால தன்னுடைய வாழ்க்கையில் 2 வருஷத்தை MBBS எக்ஸாமுக்காக செலவிட்டு இருக்காங்க. நிறைய கோச்சிங்லாம் போயிருந்திருக்காங்க. அதே சமயம் நீட் எக்ஸாம் கூட எழுதி அதில் ஃபெயில் ஆகிட்டதுனால மேற்கொண்டு நம்ம அப்பாவுக்கு எந்த செலவும் வைக்க வேணாம், அதுக்கு கீழே இருக்கிற சில மருத்துவ படிப்புகளை படிக்கலாம்னு சொல்லி தான் இவங்களுக்கு B.Pharm மேலே ஆசை இருந்ததுனால இந்த ஃபார்மசி கோர்ஸை அவங்க எடுத்திருந்திருக்காங்க. அப்படி இந்த பொண்ணு இந்த காலேஜில் சேர்ந்ததுக்கு பிறகு இவங்களுடைய வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரத்திலே நடந்து போனா, அதாவது இந்த ஸ்ரீராம்புரம் நகரில் இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனால் ஒரு ரயில்வே ட்ராக் வரும். இந்த ரயில்வே ட்ராக்கை தாண்டி போனால் மல்லீஸ்வரத்தில் இருக்கிற மந்திரிஸ் கோயில் மாலும் வரும். ஸோ இந்த பகுதியில் வந்து தான் இவங்க எப்போதும் பஸ் ஏறி இவங்க படிக்கிற அந்த நர்குண்ட் காலேஜுக்கு வந்து போவாங்க. அப்படிதான் அக்டோபர் 15ஆம் தேதி புதன்கிழமை அவங்களுக்கு லீவுங்கிறதுனால அன்றைய தினம் வீட்டில் உட்காந்து அந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்காங்க. நைட்டு வரைக்குமே அவங்க படிச்சு முடிச்சு காலை நேரத்திலையும் எழுந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அலாரம்லாம் வச்சு இந்த பொண்ணு அடுத்த நாள் காலையிலுமே எழுந்து படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மணி ஆனதுக்கு பிறகு வேகமா காலேஜுக்கு கிளம்பியிருக்காங்க. அந்த நேரத்தில் யாமினியோடைய அம்மா கூட நீ சாப்பிட்டு போய் ஏன் சாப்பிடாம போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு எக்ஸாம் தானே நடக்குது, நான் ஹாஃப் டேல வந்துருவேன், நான் மதியம் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து தன்னுடைய பேக்கை மாட்டிக்கொண்டு அந்த பொண்ணு தன்னுடைய வீட்டில் இருந்து கிளம்ப ஆரம்பிச்சாங்க. பட் அதுதான் அம்மா மகள் கடைசியா பார்த்துக்கிற கடைசி தருணம் அப்படிங்கிறத அவங்க 2 பேருமே உணரவே இல்லை. தொடர்ந்து யாமினியோடைய கால்கள் வேகமா அவங்க எப்போதும் நடக்கக்கூடிய பாதை வழியா, அதுவும் நடந்து போற அந்த ஒத்தையடி பாதை வழியா கடந்து ரயில்வே ட்ராக்கை தாண்டி அவங்க பஸ் ஏறி அன்றைய தினம் காலேஜுக்கு போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க எக்ஸாம் எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு மதியம் ஒரு 2 மணிக்கெல்லாம் காலேஜ்ல இருந்து கிளம்பி 2:30 மணிக்கெல்லாம் அவங்க எப்போதுமே இறங்கக்கூடிய இடத்துல இறங்கி அந்த பிரிட்ஜை தாண்டி ரயில்வே ட்ராக் கிட்ட நடந்து வர ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் யாமினியோடைய அம்மா மகள் சாப்பிட வந்துருவாளே அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா சாப்பாடெல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு அவங்களும் மகள் வந்ததுக்கு பிறகு சாப்பிடலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. பட் யாமினி 2:30 மணிக்கு அந்த ரயில்வே ட்ராக்ல வந்திருக்காங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே அவங்களால அந்த வீட்டுக்கு போயிட முடியும். 20 நிமிஷம் ஆகியுமே யாமினி வீட்டுக்கு வரவே இல்லை. அதுக்கு பதிலா யாமினி நடந்து வந்த அந்த ரயில்வே ட்ராக்குக்கு முன்னாடியே ஒரு பெண்ணுடைய அலறல் சத்தம் அங்க இருக்கிற அக்கம் பக்கத்துல எல்லாருக்கும் கேட்டிருக்கு. பட்ட பகல்ல என்னடா இது இப்படி கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கத்துன இடத்துல வந்து பார்க்கும்போது தான் யாமினி கொடூரமான முறையில வாயிலையும் முகத்திலையும் செஸ்ட்லையும் கத்தியால குத்தி ரத்த காயத்தோட அந்த இடத்துல துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் அங்க இருந்த மக்களுக்கும் அந்த பொண்ணை ரெகனைஸ் பண்ண முடியல. அவங்க யாரு, அவங்களுடைய வீடு எங்க இருக்கு, அவங்க அப்பா அம்மா யாரு அப்படிங்கிற எதையுமே அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதே சமயம் அங்க இருந்தவங்க யாருமே போலீஸுக்கும் தகவல் கொடுக்கல, அந்த பொண்ணுக்கு தேவையான முதலுதவியுமே செய்யல அப்படின்னு சொல்லப்படுது. பட் இன்னொரு பக்கம் யாரோ ஒரு பொண்ணை இந்த ரயில்வே ட்ராக்கு கிட்ட குத்தி போட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி மட்டும் காட்டு தீயா அந்த ஏரியா முழுக்க பரவ ஆரம்பிச்சது. அந்த செய்தியை கேட்டதுமே பதறி அடித்தபடி யாமினியோடைய உறவினர்கள் வேகமா அந்த ரயில்வே ட்ராக் கிட்ட போயிருந்திருக்காங்க. பட் அந்த ரயில்வே ட்ராக்கு போற வரைக்குமே அது யாமினி அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனா அங்க போய் ரத்த வெள்ளத்துல இருக்கிற அந்த பொண்ணை பார்த்ததுக்கு பிறகுதான் நம்முடைய பிள்ளைக்கு தான் இப்படி நடந்திருக்கோம் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு சம்பவ இடத்திலேயே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க.
அதுக்கப்புறம் அந்த உறவினர்கள் தான் ஸ்ரீராம்புரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் போலீஸ் ஆஃபீஸரும் சம்பவ இடத்துக்கு வந்து மொத்தமாக அந்த இடத்த சீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் அவங்களுடைய ஹையர் ஆஃபீஸர், டிசிபி, எஸ்பி அப்படின்னு எல்லாருமே சம்பவ இடத்துக்கு வந்து அந்த கிரைம் சீனை நேரடியாகவே பார்வையிட ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் ஆஃபீஸர் இறந்து போன யாமினியோடைய சடலத்தை சுற்றி ஏதாவது தடயம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்ததுல கடல் நீலம் கலர்ல ஒரு கிச்சன் நைஃப் ஒன்று கிடைச்சிருக்கு. அந்த கிச்சன் நைஃபை பார்த்தா ரம்பத்தில் ஒரு பல்லு இருக்கும்ல, அந்த மாதிரியான வடிவமைப்புல அந்த கத்தியும் அந்த இடத்துல கிடந்திருக்கு. இதை தவிர அந்த பெண்ணுடைய முகத்துல ஏற்கனவே ரத்தம்லாம் இருந்தாலும் ஏதோ ஒரு மிளகா பொடியா அந்த பொண்ணு மேல அடிச்சதுக்கு பிறகுதான் இந்த கத்தி குத்து காயமே நடந்திருக்கு அப்படிங்கறத அவங்களால ரியலைஸ் பண்ண முடியுது. இன்னொரு பக்கம் சாப்பிடாம போன தன்னுடைய மகளை இப்படி ரத்த காயத்தோட தன்னுடைய மகளை பார்த்ததும் அவங்களால அதை ஜீரணிக்கவே முடியல. அப்படி ஒரு அழுகையும் கதறல் சத்தத்தையும் தான் சுத்தி இருந்தவங்க எல்லாருமே அன்னைக்கு கேட்டிருக்காங்க. 20 வயது இருந்த இந்த யாமினி, வாழ வேண்டிய இந்த யாமினிக்கு அன்னைக்கு உண்மையிலேயே என்ன நடந்துச்சு, யாரு யாமினியை இந்த அளவுக்கு கொடூரமான முறையில குத்திட்டு போனது? தற்போதைக்கு பெங்களூர்ல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற தமிழ் மாணவியான யாமினி பிரியாவுடைய கொலை வழக்க பத்தி தான் இன்னைக்கான வீடியோல தெள்ள தெளிவா பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் அதிகாரிகள் யாமினியோடைய குடும்பத்தார்கள் கிட்ட உங்களுக்கு யாருமையாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவங்க எடுத்த உடனே கண்டிப்பா இதை அவன் மட்டும்தான் பண்ணிருக்க சான்ஸ் இருக்கு, சீக்கிரமா அவனை பிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. அது யாருன்னா இவங்க வீட்டுக்கு ஆப்போசிட் வீட்டுல இருக்கிற விக்னேஷ் என்கின்ற இந்த 26 வயது நிறைந்த சஞ்சய் அப்படின்றவன. ஏன்னா இந்த சஞ்சய் ஏற்கனவே இந்த பொண்ணுக்கு பலவிதமான முறையில குடைச்சல் கொடுத்திருக்கான். மெசேஜ் மூலமாவும் வாட்ஸ்அப் மூலமாவும் கால் பண்ணியும் மெயில் பண்ணியும் அந்த பொண்ணை ஸ்டாக்கிங் பண்ணியும், அதாவது அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணியும் பலவிதமான முறையில மென்டல் டார்ச்சரா அந்த பொண்ணுக்கு கொடுத்திருக்கான். இதனால அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, சுத்தி இருந்த ஆட்கள் கிட்டயுமே போலீஸ் விசாரிச்சதுல குத்தனவனை யாருமே சரியா பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் யாமினியோடைய ஒரு உறவினர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொண்ணை குத்தி போட்டதுக்கு பிறகு இவன் ஒரு ஆட்டோல இங்க வந்து அவங்க அப்பா அம்மாவையும் அழைச்சிக்கிட்டு எங்கேயோ எஸ்கேப் ஆகி போயிட்டான், இவனுடைய வீடு கூட பூட்டி தான் இருக்கு அப்படின்னு ஒரு பேட்டியில சொல்றாங்க. ஏற்கனவே உங்களுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத விசாரணை பண்ணும்போது தான் பல திடுக்கிடும் தகவல்கள்லாம் வர ஆரம்பிச்சது. சுமார் 6 மாசத்துக்கு முன்னாடி, அதாவது இந்த கொலை சம்பவம் நடப்பதற்கு 6 மாசத்துக்கு முன்னாடி, சரியா ஏப்ரல் 22, 2025 அன்னைக்கு அதே ஸ்ரீராம்புரம் நகரில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு யாமினியோடைய குடும்பத்தார்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்றாங்க. அது என்னன்னா, நீண்ட நாட்களாக இந்த விக்னேஷ் வந்து இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறதாவும் காதலிக்கிறான் அப்படின்னு சொல்லி வற்புறுத்துறதாவும், என்னை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு தொடர்ந்து மிரட்டி வற்புறுத்துறதாவும் ஒரு கம்ப்ளைண்ட்டை இந்த குடும்பத்தார்கள் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்திருக்காங்க. பட் போலீஸ் ஆஃபீஸருமே வழக்கம் போல இந்த மாதிரியான விஷயத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஆரம்பத்துல கூப்பிட்டு வார்ன் பண்ணுவாங்க, நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு ஒருத்தருடைய கைப்பட எழுதி சைன்லாம் வாங்கிப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் அந்த ஆளுமே கொஞ்சம் போலீஸுக்கு பயந்துக்கிட்டு அதை பண்ணாம இருப்பாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் தான் இந்த விக்னேஷுக்கும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா விக்னேஷுக்கு அந்த நேரத்தில் ஒரு 26 வயசு தான் ஆகுது, வாழ வேண்டிய பையன், அதனால கேஸ் எதுவும் போட்டுற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து வார்ன் பண்ணி அவங்ககிட்ட கையெழுத்துலாம் வாங்கி அனுப்பியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் 5 மாசம் வரைக்குமே அந்த பொண்ணை எந்த விதத்திலுமே அவன் தொந்தரவு பண்ணவே இல்லை. ஆனா அந்த பொண்ணு இறக்க போறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் தொடர்ந்து அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி பழைய மாதிரியே மென்டல் டார்ச்சரை கொடுக்க ஆரம்பிச்சான். 2024 எது வீட்டில் இருக்கிற யாமினியை பார்த்ததும் இவனுக்கு பிடிச்சி போனதுனாலையும் அந்த பொண்ணு அழகா இருக்காங்க அப்படிங்கிறதுனால காதலிக்கலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை அவனுக்கு வந்திருக்கு. அதே சமயம் இவனை பத்தி அந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரியும், இவன் வந்து ஒரு ஃப்ராடு, எந்த வேலைக்கும் போகாம அப்பா அம்மாவுடைய காசுல சாப்பிட்டுக்கிட்டு சரக்கு அடிச்சுட்டு ஊர் சுத்திக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கு நல்லாவே தெரியும். பட் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு இவனை காதலிக்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் கிடையாது. தொடர்ந்து நல்லா படிச்சு தன்னுடைய அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்டோட தான் அவங்க தன்னுடைய டாக்டர் படிப்புமே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு பிஃபார்ம் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. பட் இந்த நேரத்துல தான் இவன் வந்து நான் உன்னை காதலிக்கிறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு தொடர்ந்து வற்புறுத்திக்கிட்டே இருந்திருக்கான். பட் அந்த பொண்ணுமே டைரக்டாவே எனக்கு அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது, நான் வந்து படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், அது மட்டும்தான் இப்போ என் மைண்ட்ல இருக்கு, அதனால என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஆரம்பத்தில் புரிஞ்சுக்கிட்ட இந்த விக்னேஷ் அந்த பொண்ணு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணல, எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல. அதுக்கப்புறம் அவன் இன்னொரு பொண்ணை கூட சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனாலும் கொஞ்சம் நாட்கள் கழித்து மறுபடியுமே யாமினியை இவன் ஃபாலோ
ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சான். தொடர்ந்து ஸ்டாக்கிங் பண்றது, அந்த பொண்ணு கிட்ட அப்ரோச் பண்றது, ப்ரொபோசல் பண்றது, தன்னுடைய உறவினர்கள் கிட்ட சொல்லி அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்கறது அப்படின்னு யாமினியோடைய வீட்டுக்கே போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட எனக்கு திருமணம் பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரிலாம் இவன் கேட்டிருந்திருக்கான். பட் இவன் என்னதான் இந்த மாதிரிலாம் அப்ரோச் பண்ணியிருந்தாலும் அந்த குடும்பத்துக்கும் முக்கியமாக இந்த யாமினிக்கும் அவன் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது. ஸோ இதனால தான் அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தார்கள் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்துருக்காங்க. மறுபடியுமே அந்த பொண்ணை விடாமல் ஃபாலோ பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, நான் காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்திருக்கான். ஆனால் அந்த பொண்ணு மறுபடியுமே நிராகரிச்சுக்கிட்டே வந்ததுனால தனக்கு கிடைக்காதவ வேற எவனுக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் மிஷன் யாமினி பிரியா அப்படின்ற ஒரு குரூப்பையே இவன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் சில டெக்னிக்கல் எவிடன்ஸ்லாம் பயன்படுத்தி இந்த கொலை சம்பவம் நடந்த 2 நாட்களில் அக்டோபர் 18ஆம் தேதி சோழதேவனஹள்ளி அப்படின்ற பகுதியில் ஒருத்தருடைய வீட்டில் இவன் பதுங்கி இருந்திருக்கான். போலீஸுமே தங்களுடைய ஸ்பெஷல் டீமோட அவனை கைது பண்ணிட்டு வந்து அடிச்சு உதச்சு அவங்க ஸ்டைலில் விசாரணை பண்ணும்போது தான் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற உண்மைகள் எல்லாமே வெளிவர ஆரம்பிச்சுது. இந்த பொண்ணை கொலை பண்ணுவதற்கு முன்னாடி அந்த பொண்ணுடைய மொத்த ஆக்டிவிட்டீஸுமே நோட் பண்ணி இருந்திருக்கான். என்னைக்கு அவங்க காலேஜ் போறாங்க, எந்த டைம்ல போறாங்க, எந்த டைம்ல வராங்க, எந்த பஸ்ல போயிட்டு ரிட்டர்ன் வராங்க, வீட்டுக்கு வரும்போது யாரெல்லாம் கூட வரா அப்படின்ற முதற்கொண்டு பக்காவா டீட்டெயிலா இவன் நோட் பண்ண ஆரம்பிச்சான். அதன் அடிப்படையில் தான் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடியே மிஷன் யாமினி பிரியா அப்படின்ற ஒரு வாட்ஸ்அப் பேஜை இவன் கிரியேட் பண்ணி தன்னுடைய நண்பனான ஹரிஸ் அப்படின்ற 30 வயது நேர்ந்த ஆளையுமே சேர்த்துக்கிறான். அதுல இந்த பொண்ணு எங்கெங்க நடக்கிற, எங்கெங்க போறா அப்படிங்கிற எல்லாத்தையுமே இவங்க டிஸ்கஸ் பண்ணி இருந்திருக்காங்க. கடைசியா ஒரு முறை ப்ரொபோஸ் பண்ணி பார்ப்போம், அப்படியும் அவ ஒத்துக்கலனா அவளை முடிச்சு விட்டுறலாம் அப்படிங்கிறது தான் அவனுடைய பிளானா இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் அக்டோபர் 15ஆம் தேதி லீவு, அக்டோபர் 16ஆம் தேதி அவளுக்கு எக்ஸாம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா யாமினி காலேஜ் போவா, இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் போயிட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் இவங்க வரும்போது அந்த ரயில்வே ட்ராக் கிட்ட இந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிச்சான். அப்படி பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்குள்ள ஒரு ஹீட்டடான கான்வர்சேஷன் நடக்க ஆரம்பிச்சது. இதனால ஆத்திரமான இந்த விக்னேஷ் தான் கிட்ட இருக்கிற மிளகாப்பொடியை எடுத்து அந்த பொண்ணுடைய கண்ணிலேயே அடிச்சிருந்திருக்கான். இதனால எரிச்சல் தாங்க முடியாம அந்த பொண்ணு அந்த இடத்துல கத்தி இருந்திருக்காங்க. பட் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள இவன் தான் கையில வச்சிருக்கிற ரம்பம் மாதிரி இருக்கிற ஒரு சின்ன கத்தியை பயன்படுத்தி அவங்களுடைய வாயிலையும் முகத்திலையும் கண்ணா பின்னான்னு குத்தி இருந்திருக்கான். அதோட நிறுத்தாம அவங்களுடைய நெஞ்சு பகுதி, உடம்பு பகுதின்னு பல்வேறு இடங்கள்ல குத்திட்டு அந்த கத்தியுமே பக்கத்துல தூக்கி போட்டுட்டு ஏற்கனவே இவனுடைய நண்பன் பைக்ல ரெடியா இருக்கிறதுனால அவன் கூட எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்கான். இன்னொரு பக்கம் சாதாரணமா கத்தியாலேயோ பிளேடாலேயோ நம்ம கையில கீறி இருந்தா அந்த இடத்துல ஏதாவது காரமான பொருள் பட்டாலே எந்த அளவுக்கு எரிச்சல் இருக்கும், அதை விட பல மடங்கு ஒரு எரிச்சலை அனுபவிச்சு துடிக்க துடிக்க ரத்தம் எல்லாமே வெளியேறி அந்த பொண்ணு சம்பவ இடத்துல இறந்து போயிட்டாங்க. இந்த பொண்ணுடைய அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல வந்தவங்களும் போய் பாக்குறாங்க. அதுக்குள்ளேயே அந்த பொண்ணுடைய உடம்புல இருந்து ரத்தம் அதிகமா வெளியேறிடுச்சு. இன்னொரு பக்கம் அந்த குடும்பத்தார்கள் வந்து பார்க்கும்போது கூட உயிரோட இல்ல. சோ அப்படிப்பட்ட ஒரு சாவதான் எந்த தவறுமே பண்ணாத இந்த யாமினிக்கு இந்த விக்னேஷ் கொடுத்திருந்திருக்கான். தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் இவனுடைய வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்தையுமே செக் பண்றாங்க. இவனுக்கு உதவி பண்ணவனுடைய நண்பனான ஹரிஸுமே கைது பண்ணியிருக்காங்க. மேற்கொண்டு இவனுங்க மேல இந்திய குற்றப்பிரிவு BNS 103 கீழையும் அந்த பொண்ணை ஸ்டாக்கிங் பண்ண அப்படிங்கிறதுக்காக செக்ஷன் 78 இவன் மேல வழக்கு பதிவு பண்ணி தற்போதைக்கு ஜெயிலில் அடைச்சிருக்காங்க. இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். இன்னொரு பக்கம் மீடியா ஆட்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணுடைய அப்பா அம்மாவை பேட்டி எடுத்தாங்க. அதில் இந்த பொண்ணுடைய அம்மா ரொம்பவே வருத்தப்பட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு நடந்த மாதிரியும் முக்கியமாக எங்கள் பொண்ணுக்கு நடந்த மாதிரியும் வேறு யாருக்குமே நடக்கக்கூடாது. இது எதுவுமே ஃப்யூச்சரில் நடக்காமல் இருக்கணும்னா அவனை என்கவுண்டர் பண்ணுங்க. அவன் ஒரு ஃப்ராடு பைய, என் பொண்ணு அவனை லவ் பண்ணவே இல்லை, இவனே லவ் பண்ணுறேன்னு பைத்திய மாதிரி சுற்றிட்டு என்னுடைய மகளை அநியாயமாக இவன் கொலை பண்ணிட்டான். 20 வயசுல சாக வேண்டிய வயசா, இப்படி அநியாயமாக என்னுடைய மகளை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டானே அப்படின்னு வேதனையோட கண்ணீர் மல்க அந்த அப்பாவும் அம்மாவும் பேட்டியில் சொல்றாங்க. நம்ம கூடயே நல்லா இருக்கிற ஒரு ஆள் திடீர்னு இல்லாம போயிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரியான ஒரு தாக்கம் தான் அந்த குடும்பத்துக்கு ஏற்பட்டு இருந்திருக்கு. ஒரு நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிருந்தாலோ அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு விபத்துல இறந்து போயிருந்தா கூட அவங்களுக்கு இந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்காது. துடிக்க துடிக்க மிளகா பொடியை அடிச்சு கத்தியால குத்தி கொலை பண்ணியிருக்கானா அந்த பொண்ணுக்கும் எவ்வளவு வலி இருந்திருக்கும், அது எல்லாத்தையுமே கேட்ட அந்த குடும்பத்துக்கும் எவ்வளவு வலி இருந்திருக்கும்னு பாருங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு நரக தண்டனையை இந்த விக்னேஷுக்குமே கொடுக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பீரோ அறிக்கையின்படி நாடு முழுவதும் இந்த மாதிரி ஸ்டாக்கிங் பண்ணி பெண்களுக்கு தொல்லை கொடுத்த வழக்குகள் பார்த்தீங்கன்னா 2021 9285 வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. 2022 அப்படியே இன்க்ரீஸ் ஆகி 10,116 வழக்குகள் கிட்ட பதிவாகுது. அதுக்கப்புறம் 2023 இன்னும் இன்க்ரீஸ் ஆகி 10,495 வழக்குகள் இந்தியா முழுக்க போடப்பட்டிருக்கு. குறிப்பா கர்நாடகா மாநிலத்தில்
2023 மட்டும் 245 பேர்கிட்ட இந்த ஸ்டாக்கிங் தொல்லையால பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும், பெங்களூர்ல மட்டும் இந்த மாதிரியான ஸ்டாக்கிங் தொல்லையால 124 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது. ஸோ நாளுக்கு நாள் இந்த பெண்களை ஃபாலோ பண்ணி லவ் பண்றேன்னு தொல்லை கொடுக்குற வழக்குகள் எல்லாமே அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதனால ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு பல்வேறு தரப்பு மக்கள் எல்லாருமே இப்போதைக்கு அரசாங்கத்துக்கு முன்னாடி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அரசாங்கம் இவனை என்கவுண்டர் பண்ணுமா, பாத்ரூம்ல வலிக்கு விழுவானா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரியான ஸ்டாக்கிங் விஷயத்தை எது இன்டியூஸ் பண்ணுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நான் அடிச்சு சொல்லுவேன், சினிமா மட்டும்தான். நீங்க நம்ம தமிழ் படமே எடுத்துக்கங்களேன், நான் நிறைய வீடியோவில் இதை சொல்லியிருப்பேன். எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸாக இருக்கட்டும், அவங்களே என்ன பண்ணுவாங்க, ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணி ஸ்டாக்கிங் பண்ணி காதலிக்கிறேன், நீ என்னை காதலி என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி வற்புறுத்துற காட்சிகள் எல்லாத்தையுமே நம்ம கொண்டாடி இருக்கோம். நாமளுமே அது தப்பு அப்படின்னு தெரியாமலே ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்போம். ஒரு பொண்ணு அழகா இருக்கா, அதனால அவளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி லவ் பண்றேன் இம்ப்ரெஸ் பண்றான் அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணா கடைசியில நம்மள கல்யாணம் பண்ணிப்பா, லவ் பண்ணுவா அப்படின்ற ஒரு கான்செப்டையே மக்கள் மத்தியில் அதிகமாக விதைச்சதுன்னா இந்த சினிமா மட்டும்தான். தமிழ் சினிமான்னு மட்டும் இல்லை, இந்திய சினிமாவில் நிறைய காட்சிகள் இந்த மாதிரி வரும். குறிப்பாக ரஜினி நடித்த சிவாஜி படம் எடுத்துக்கோங்க, ரெமோ படம் எடுத்துக்கோங்க, இன்னும் பெரிய பெரிய ஆக்ட்ரஸ் படம்லாம் எடுத்துக்கோங்க. அந்த பொண்ணு அழகா இருக்கா, பார்த்ததும் நமக்கு பிடிச்சி போச்சு, அதனால அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணும், அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணணும், அந்த பொண்ணுகிட்ட லவ் சொல்லணும், அந்த பொண்ணை எப்படியாவது நம்மளை காதலிக்க வச்சிடணும் அப்படின்ற மாதிரியான காட்சிகள் மட்டும்தான் அதிகமாக எடுக்கப்பட்டு மக்களை இந்த மாதிரி மழுங்கெடுக்க வச்சிருக்கு. நிறைய பசங்களை தவறான வழிக்கு கூட பெண்களுக்கு எதிராக மாத்தி இருந்திருக்கு. இனி வரும் காலங்களில் எவனாவது இந்த மாதிரி காட்சிகள்லாம் படத்துல வச்சானா நாக்க புடுங்குற மாதிரி நம்ம கேள்வி கேட்கணும். அப்படி கேட்டா மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபியூச்சர்ல வரப்போற குழந்தைகளும் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகாம அது தப்பு அப்படிங்கறத ரியலைஸ் பண்ணி ஒழுங்கா இருப்பாங்க. பட் சினிமாவும் மோகம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் நம்முடைய சொசைட்டி, நம்ம பேரண்ட்ஸுமே இந்த மாதிரி பெண்களை ஸ்டாக்கிங் பண்ணக்கூடாது, அது தப்பு, அவங்களுடைய விருப்பமே இல்லாம அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்கள டிஸ்டர்ப் பண்றது தப்பு அப்படிங்கிறத ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே தங்களுடைய பசங்களுக்கு சின்ன வயதிலே சொல்லி வளர்க்கணும் அப்படிங்கிறத ஒரு தார்மீக கடமையா எடுத்துக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஸ்டாக்கிங் நானுமே ஸ்கூல் டைமில் பண்ணியிருக்கேன் தான். அது தப்பு அப்படிங்கிறது எனக்கு ரியலைஸ் பண்ணவே எனக்கு பல வருஷம் ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் யாருமே எடுத்து சொல்கிறதுக்குலாம் நமக்கு ஆட்கள் கிடையாது. உங்களுக்குமே அந்த மாதிரியே நடந்திருக்கும். நீங்களும் நிறைய பேர் உங்களுக்கே தெரியாமல் ஸ்டாக்கிங் பண்ணியிருப்பீங்க. அது எந்த அளவுக்கு தப்பு, எந்த அளவுக்கு ஒரு பொண்ணுக்கு ஒரு பயத்தை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணுங்கள்ட்ட கேட்டால் மட்டும்தான் தெரியும். நான் இந்த பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காகலாம் சொல்ல வரல. நம்மளே ஒரு இடத்துக்கு நிம்மதியாக நடந்து போகிறோம், சுதந்திரமாக நடந்து போகிறோம் அப்படின்னா நம்மளை யாராவது தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தால் நமக்கு என்ன தோணும்? அவன் என்ன நம்மளை பார்க்குறானா, நம்மளை டிஸ்டர்ப் பண்றானா, நம்மள அடிக்க வரானா, இப்படின்ற மாதிரி தான் கான்சென்ட்ரேஷன் போகுமே தவிர நாம ஒரு நார்மலான லைஃபை நம்மளால வாழ முடியாத ஒரு சிச்சுவேஷனும் ஆகிடும். அதே சமயம் இந்த மாதிரி ஸ்டாக்கிங் பண்ணிட்டு எங்க தன்னை ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்னு சில பெண்கள் பயந்து கூட அவனுடைய ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரியான காட்சிகள் கூட இந்த சினிமால வந்திருக்கு. இந்த விக்னேஷ் அந்த பொண்ணை கத்தியால அநியாயமா குத்தி கொலை பண்ண நியூஸை படிக்கும் போதே என்னால ஜீரணிக்கவே முடியல. இந்த மாதிரியான விஷயத்தில் ஆண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய காதலை ஒரு பொண்ணு ஏற்றுக்கலன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பொண்ணை போயிட்டு ஆசிட் அடிக்கிறது, அந்த பொண்ணை கத்தியால் குத்துறது அப்படிலாம் பண்ணிடவே கூடாது. அப்படி பண்ணுறவன் எல்லாருமே ஒரு கோழை, ஒரு முட்டாள் தான். அதுக்கு பதிலாக அவன் என்ன பண்ணணும், தன்னுடைய கான்சன்ட்ரேஷனை வேற எதிலாவது செலுத்தி நம்முடைய லைஃப்பில் மேலே முன்னேறி நம்மளை மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபீலை வேணா கிரியேட் பண்ணணுமே தவிர அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணுறது, உலகாபடி அடித்து இந்த மாதிரி கத்தியால் குத்துறது, தனக்கு கிடைக்காதவ வேற யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு ஆசிட்டை தூக்கி அடிக்கிறது, அவங்களுடைய முகத்தை டேமேஜ் பண்றது, இந்த அழகை வச்சுக்கிட்டு தானே நீ இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துறது, அவங்கள காயப்படுத்துறது அப்படிங்கிறது எதுவுமே எந்த விதத்திலுமே பின்னாடி உங்களை நிம்மதியா வாழவே விடாது. நீங்க உண்மையிலேயே அந்த பொண்ணை காதலிச்சிருந்தீங்கன்னா அந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணாம தூரத்துல இருந்து அந்த பொண்ணை ஒருதலையாவே காதலிச்சுட்டு செத்து போயிடணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி பண்றத என்னைக்குமே யாருமே நியாயப்படுத்தவே மாட்டாங்க. அது உங்களுக்கும் சரி, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் சரி, யாருக்குமே அது நிம்மதியை கொடுக்கவே கொடுக்காது. இந்த விக்னேஷ் மாதிரியான பல தற்கொலைகளுக்கு என்னதான் சொன்னாலும் புரிய போறது கிடையாது. அதனால இந்த மாதிரியான சிச்சுவேஷன் உங்களுடைய லைஃப்ல வந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே தற்காத்துக்க பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்டயோ, உங்க கூட படிக்கிற பசங்க கிட்டயோ, உங்க ஏரியாவில் இருக்கிற மற்ற பசங்க கிட்டயோ, உங்க ஏரியாவில் இருக்கிற பெரிய ஆட்கள் கிட்டயோ போயிட்டு சொல்லி பிரச்சனையை ஆரம்பத்திலே தீர்க்கிறதுக்கு சில முயற்சிகளை எடுக்க பாருங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. யாமினி பிரியாவுடைய கேஸை படித்ததுமே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டேன். ஸோ நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த கேஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஃப்யூச்சரில் அவங்களும் இதே மாதிரி பாதிக்காமல் இருக்கட்டும். நாளை மறுநாள் வேறு ஒரு க்ரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.